விவசாயி நான் யாராயி? நீ விவசாயிடா. நான் யாராயி? நீ வந்துக்கிட்டு இந்த சங்காயல் வகை சவுளு அந்த தான் வச்சுருக்க. சவுளாயி. வணக்கம், உங்கள் மீனவன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மண்ணுக்குள்ளே ஒரு தங்க கட்டியை பதைச்சி வச்சுருக்குறோம். அதைத்தான் எடுக்க போகிறோம். ஏன்டா தங்க கட்டியை பதைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் கேட்கலாம். அது மீனாக இருக்கிற வரைக்கும் அது வந்துக்கிட்டு அது எப்படி சொல்லலாம்? மீனாக இருக்கிற வரைக்கும் அது எப்படி சொல்கிறது? எப்படி மீன் தான் சொல்லணும். அது மீனாக இருக்கிற வரை மீனுன்னு சொல்லலாம். அதே கருவாடாக்கிட்டோம் இல்லைங்களா, அதை தங்க கருவாடுன்னு சொல்லலாம். தங்க கட்டின்னு சொல்லலாம். கருவாடினா கருவாடுன்னு சொல்லலாம். உள்ள பிதைச்சிருக்கும் போது தான் அது தங்கமாக மாறுது. ஆமாம், பூமிக்குள்ள எடுத்தால் அது என்னது? தங்கம். பூமிக்குள்ள எடுத்தாலே ஒன்று தங்கம், வைரம், புதையல் அப்படி சொல்லலாம், எடுக்கலாம். இது வந்து நீங்கள் கூகுளில் போய் எங்கே போனாலும் தேடுங்க. இந்த பட்டறை கருவாடு முத பாரம்பரியமாக தயாரிக்கப்பட்டது வந்து மூக்கையூர். இந்த மூக்கையூரில் தான் முதல்ல பட்டறை கருவாடு செஞ்சாங்க. அந்த ஊரில் தான் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் யாரும் மறுக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் எங்கே பண்ணாங்க? ராமேஸ்வரத்தில் ஏன் பண்ணாங்கன்னா, மூக்கையூர் தான் அவங்களுடைய தாய் கிராமம். இங்கேருந்து போய் அங்கே இருந்தவங்கனால அவங்களுக்கு இந்த செய்முறை தெரிஞ்சு ராமேஸ்வரத்தில் செய்கிறாங்க. நீங்கள் மொத்த இந்தியாவிலேயே பட்டறை கருவாடு செய்யப்படுற இடம் மூக்கையூர், ராமேஸ்வரம் பெரிய ஊர்னால அது உடனே எல்லாருக்கும் சொன்னால் தெரியும். அதுதான். அதுக்கப்புறம் இப்போ அதை வழக்கமாக அதை செய்முறைக்கு நிறையா கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லா இடத்துலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம நிறையா வீடியோக்கள் போட்டோம். இதை வந்துக்கிட்டு ஏன்டா இவ்வளோ பெருமைப்படுறதுனால இல்லை, நான் பெருமைப்படுவோம். ஏன்னா நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய விஷயத்தை சொல்லலாம், பெருமையாக தான் இருக்கும். அதனால் இப்போ அந்த தங்க கட்டியை தோண்ட போகிறோம். உங்களுக்கு வேணுமா தங்க கட்டியில் உங்களுக்கு பங்கு வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் நம்பர் போடுறோம், ஆர்டர் பண்ணுங்கள். குழம்புல போட்ட உடனே நச்சுன்னு கரையும். ஒரு வழியா சாக்கு தெரிஞ்சிட்டியா? இங்கே பாருங்க, இப்போ தான் வயிறை கட்டி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ நேரம் தங்க கட்டி சொன்ன மறுபடியும் வயிறை கட்டி சொல்லிட்டு என்ன? தங்கம் வைரம் எல்லாமே பூமிக்குலேருந்து தான் வருது. அதனால மொத்தம் எது வருதோ சொல்லிக்க வேண்டியதான். நல்லா சொல்லடா. அப்போ என்ன பார்க்குறவங்களாம் ஏமாளி நினைச்சியா? அப்படி சொல்றியோ? தங்கமே இல்லையடா, இது வந்து ஒரு சாப்பிட்ற தங்கம்டா. சரி, ஒருத்தனை தங்கமான மனிதன் சொல்கிறாங்கப்பா, அதுக்காண்டி அவரை தூக்கிட்டு போய் இடம் விட்டு விற்றுவாங்களா? மேலடா இல்லை, ரைட்டு தான் சொல்லு. அந்த என்ன மாதிரியா சார்? இது மேலே ஓடு தான் சார், அப்படியே தூக்கணுமா? சரி. ஏன் இதை வந்து மரியதாஸ் கைடு பண்ணுறாருன்னா, அவர் தான் இதுக்குள்ள பூமிக்குள்ள பிதச்சவர். நாங்கள் இல்லை, அது வைக்கும் சரிச்சிட்டாண்டா மண்ணை. சரிச்சதை விடு இப்படி போட்டு வெறும் சாக்குடா. புடி சரிச்சிட்டாண்டா. தூக்கு நான் பிடிக்கவா? அப்படி பிடிங்கடா. நாளே போதும் இல்லையடா. மொரட்டு 30 கிலோ. மொரட்டு 30 கிலோ வாடா. மொரட்டு 30 கிலோ வாடா. இப்படி நிமிரு. பயங்கர ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வா. தாட்டும் பாக்ஸ் எடுத்துட்டு வா. பாக்ஸ் மேலே தான் வச்சு வெட்டணும். சரி அப்பா, இதில் கெட்டிருக்க கெட்டுக்கு உயிரோடு இருக்கிற மீனே தப்பிக்காது. செத்து போன கருவாடு எப்படி தான் தப்பிக்கும் தெரியல. இந்த வரச்சல் வரைஞ்சி வச்சுருக்கான் மரியதாஸ். மரியாஸ்டோன்னு அதான்டா கொடுக்குற வேலையை வந்துக்கிட்டு பெர்ஃபெக்டாக பண்ணுவான்டா. அதுதான் அந்த மரியாஸோட வேலை. வேலை பொடிக்கயிறு அத்துட்டு போயிருன்னு சொல்லி பெரிய தப்பிச்சுன்னா கருவாடு இருக்கு, எடுக்க முடியாது, பிடிக்க முடியாது, ஓடிடும்ல. மரியாதை கட்டை ஏற்றிட்டு வர்றார். எங்கோ எனக்கே தெரியலடா. அதான் நான் தலை கொடுக்க போகிறேன். காய்த்தல கடா. ஓப்பன் த பாட்டில். ஒரு வழியா மரியதாஸ் கெட்டுன கவையரை அவுத்தாச்சு. அதுவே பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன். அவுக்க தோண்டமும் கூட இழைக்கலையடா, அவுத்தி இழைச்சி போச்சுடா. இவருங்க. என்னடா பாறை பயங்கரமாக சேர்ந்துருக்கான். விரிஸ் அப்படியே விரி மாடலே வச்சுட்டான். என்ன மரியாசு? பாறையா கட்டாவாடா. இவர் கறியை பொறு. அப்படியே சூப்பராக சேர்ந்துட்டியா கறி. மக்களைங்க பாருங்க. இதாண்டா தங்கம். தங்கம் தானே இங்கே. தங்கம் என்ன கலர்ல இருக்கு? தங்கம் என்ன கலர்லடா இருக்கு? தங்கம் மஞ்சள் கலர்ல. இப்போ இது என்ன கலர்ல இருக்கு? மஞ்சள் கலர்ல. அப்போ தங்கம் ஒத்துக்கிறியா?
என்ன கொஞ்சம் கொஞ்சம் தேவைகள் இருக்குங்க கொஞ்சம் தங்க எங்க கொடுத்து கிடச்சிச்சுன்னா தங்கம் யாருக்கு தான் தேவை இருக்காது இப்படி இந்த பாருங்க பா சூப்பராக சேர்ந்துருச்சு. கருவாடு செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அது கரெக்டான பதத்தில் சேரணும், அதுதான் பெரிய விஷயம். வைக்கணும் பட்டறையில், அதை சொல்லு. பட்டறையில் வந்து கொஞ்சம் ரொம்ப சலச்சலன்னு லைட்டான ஈரப்பதத்தோடு வேணும்னா 7 நாளில் எடுத்தோம்னா அது இருக்கும். எந்த ஈரப்பதம் இல்லை, நல்லா செட் ஆகிடணும்னா 10 நாள் வச்சோம்னா போதும், நல்லா செட் ஆகிடும். 10 நாள் வேணாது. இப்போ கொஞ்சம் ஈரப்பதையாக இருக்குல்ல, அது வந்து நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் 7 நாள் எடுத்து பண்ணுறது தான் ரொம்ப நல்லா இருக்கும். குழம்புல வந்து உடனே கரையும், இதுவும் நல்லா வேகமாக கரையும். ஆனால் இது வச்சு நம்ம சமைக்கிறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அந்த சலசலன் இருக்க உடனே சமைச்சாகணும். இதை நம்ம எவ்வளோ நாள் வச்சு சமைக்கலாம், அதுதான் இதுக்கான வித்தியாசம். அப்படியே தூக்கிடும் மேலே ஏற்று மண்ணில்டா, உப்புடா, மண்ணுக்குலேருந்து பிதச்சனால மண்ணி ஆபத்தில் இருக்காண்டா. தூக்கி போடும். அப்பா அப்படின்னா இப்படி சேர்ந்துருக்கு சூப்பராக வச்சு உரிட்டு. கருவாடு வேணுமா, கருவாடு வேணுமா மக்களே? நம்ம மண்ணுக்குள்ளேருந்து எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ தான் எடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் இதை கட் பண்ணி பீஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே அடைக்க போகிறோம். எப்படியும் அடைச்சி இந்த வீடியோ வெளியான உடனேயே ஒரு பாக்ஸு கூட மிஞ்சுறது கஷ்டம். முடிஞ்ச வரை நீங்கள் டக்குன்னு இதை ஆர்டர் போட்டுருங்க, உங்களுக்கு நாங்கள் இதை கொடுத்துட்றோம். ஏன்னா இந்த மாதிரி பொருள்லாம் லிமிட்டாக செஞ்சு லிமிட்டாக தான் கொடுக்குறோம். காரணம் ஏன்னா அந்த ஆர்டர் படி தான் கொடுக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ரொம்ப பெருசாக கிடைக்கிறது கஷ்டம், சின்ன சின்னதாக கிடைக்கும். நம்ம பெருசாக கிடைக்கும் போது அது எப்போவுமே ஒரு ஸ்பெஷலாக ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்து ஒரு ஆஃபர் போடுற மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த டயத்தில் வாங்குறவங்க வந்து இன்னும் ரொம்பவே எஸ்ட்டான சுவையை உணர்வாங்க. இப்போ ஒரு சின்ன பாறையில் போடுறதுக்கு இப்போ 10 கிலோ 15 கிலோ பாறையில் நாங்கள் அடிக்கடி போடுவோம். ஆனால் இந்த மாதிரி 30 கிலோ பாறை எப்போமா தான் கிடைக்கும். வஞ்சரம் 5 கிலோ அந்த மாதிரி 5 கிலோ 10 கிலோவில் போடுற வஞ்சரம் வந்துக்கிட்டு அடிக்கடி கிடைக்கும். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் 20 கிலோ 25 கிலோவில் கிடைக்கும்போது அது இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி கிடைக்கும் போதெல்லாம் கிடைக்கும் போதே நீங்கள் வாங்கிக்கிறீங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இந்த மீன் வேணுமா ஆர்டரை போடுங்க. இப்போ வந்து நம்ம பீஸ் போடுவோம். அப்படியே வாழை கட் பண்ணி அப்படி லாக்காக எடுத்தாச்சு. அப்புறம் வந்துட்டு நம்ம மீனை வந்து அப்படியே 2ஆக வெட்டுவோம். ஹெல்ப் பண்ணுமா? பிடிக்க மட்டும் செய்யும். அப்படியே தனியாக வெட்டியாச்சு. இந்த இருக்கு பாருங்க. இந்த தலை எதுக்கு வச்சுருக்க? தலையில் கறி இருக்குது, தலை கறியில் இருக்குது. அது நமக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி பீஸ் போடும்போது தலை நமக்கு தான், தட்டி தூக்கிடுவோம், யாருக்கும் கொடுக்க மாட்டோம். இதில் நம்ம வந்து 1 கிலோ பாக்ஸ் போட போகிறோம். நீங்கள் 1 கிலோ ஆர்டர் போட்டிங்கன்னா நீங்கள் 10 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். டெய்லி கருவாட்டு குழம்பு வச்சா கூட 10 நாள் வைக்கலாம், கூடவே சாப்பிடலாம், மாதக்கணக்காக சாப்பிடலாம். நீங்கள் வந்து எப்போமாவது வைக்கணுன்னா மாதக்கணக்கில் வைக்கலாம். அதே மாதிரி மாதக்கணக்கில் இதை எங்கே வச்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட தைரியமாக வைக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா கருவாடுன்னு செய்கிறது கருவாடு கிடையாது, அதை கரெக்டான பதத்தில் செய்கிறது தான் கருவாடு. கீழே வை இப்படி. அப்பா திருநெல்வேலி லொதல் மாதிரி இருக்குப்பா. அதானே திருநெல்வேலி அல்வா தாண்டா கேள்விப்பட்டிருக்கேன். கீழே தாண்டா லொதல். திருநெல்வேலி அல்வா தான். பாருங்க இந்த இதில் பீஸ் போடு. அப்படி அதே அளவுக்கு பாருங்க. அது அப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வெட்டணும் வீட்டில் போய் அப்படி எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து அப்படியே நல்ல ஒரு சுடு தண்ணியில் இல்லை வடு தண்ணியில் அப்படியே அலசிக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்துக்கிட்டு போடலாம். டப்பாடுறா
அப்படியே நீங்கள் போடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் அது வந்து எப்படி இருக்கணுங்க அந்த கறியை, சும்மா வேறு லெவலில் இருக்கா. அப்படியே உங்களுக்கு சூப்பராக நாங்கள் வந்துக்கிட்டு கொடுத்துருவோம். நீங்கள் வந்து அப்படியே வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. குழம்புல அலசிட்டு நீங்கள் வைக்கிற குழம்புல போட்டால் போதும், அப்படியே கரைஞ்சிரும். போடு இருக்கிறதான் கருவாடு. நீங்கள் வந்துக்கிட்டு ரொம்ப ட்ரையாக இல்லை சுத்தமாக காஞ்சு போயிட்டுனா அது கருவாடு கிடையாது. அது கருவாடு தான். அது வந்து வெங்காச்சல் கருவாடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து டேஸ்ட்டை உணர முடியாது, சக்கை மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒரு மரக்கட்டை, நீங்கள் மரக்கட்டையை வந்துக்கிட்டு இதே மாதிரி பாருங்களேன். இப்போ ஒரு மரக்கடையில் போயிட்டு ஒரு கட்டையை எடுத்தால் எப்படி ஒரு ஃபீல் வரும், அப்படி இருக்கும் அந்த கருவாடு. ஆனால் இதை பார்த்தா அப்படி இருக்காது. ஒரு மைசூர் பாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அது நசுக்குனா ரொம்ப நைஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் இந்த கருவாடு. அவ்வளோதான். நீங்கள் கருவாடு வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கருவாடுன்னு சொல்கிறது இப்போ நம்ம நிறைய இப்போ கருவாடுக்கு நம்ம மட்டும் தான் கொடுக்கணும் இல்லை, நிறைய பேர் கொடுக்குறாங்க. யார் நல்ல முறையில் நல்ல கருவாடை ஒரிஜினலாக கொடுக்காங்கன்னு சொல்கிறத பார்க்கணும். இப்போது ஒரு வஞ்சரத்தையே எடுத்தோம்னா ஐஸ் வஞ்சரம் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐஸ் வஞ்சரம் பற்ற கருவாடு அதே ஐஸ்லேயே வைக்காமல் கருவாடுக்குன்னு தயார் பண்ணுவாங்க. அந்த இது வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அது மீனவர்கள்ட்டே நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா, எங்களுக்கு ஐஸ் இல்லாமல் அதை கொண்டு வாங்க அப்படின்னு. அப்போ அவங்க வந்து ஐஸ் இல்லாமல் அதை கொண்டு வரும்போது மீன் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை மீன் ஐஸு போட்டு கொண்டு வர்ற மீனை விட அதை பாதுகாப்பாக அவங்க கொண்டு வரணும். அப்போ அவங்க கொண்டு வரும்போது அதுக்கான விலை வந்து கடற்கரையிலே கூட வச்சு தான் எடுக்க முடியும். கருவாடு செய்கிறதுக்காண்டி, நம்ம ஒரு பற்ற கருவாடு செய்கிறதுக்காண்டி அதை வாங்குறது வந்து மீனை விட அதிக ரேட்டுக்கு வாங்குற மாதிரி வரும். அதில் இன்னொரு முறை இருக்குது. எப்படின்னா கெட்டுப்போன மீனில் செய்வாங்க, அது வந்து ரொம்ப சீப்பான ரேட்டு கிடைக்கும். இப்படி அதே மாதிரி ஐஸ் மீனில் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஐஸ் மீன் வாங்குவாங்க, கடையில் விற்பாங்க. அதை விற்க முடியாமல் ரொம்ப நாளானோடனே ஒவ்வொரு நாளும் இப்போ ஒரு மீன் 100% வருதுன்னு வைங்களேன், அது ஒவ்வொரு நாளும் 10% குறைஞ்சிரும். அப்போ 10 நாள் ஆனோடனே அந்த மீனுடைய கண்டிஷனே போயிடும். 10 நாளுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்பிளேயில் வைப்பாங்க, ஐஸில் வைப்பாங்க, திரும்ப மறுநாள் டிஸ்பிளேயில் வைப்பாங்க, ஐஸில் வைப்பாங்க. இப்படி தினமும் வச்சு எடுக்கும்போது 10 நாள் வரை அவங்களால அந்த மீனை விற்க முடியாமல் போயிட்டுனா அதை கருவாடு செய்வாங்க. வந்துக்கிட்டு அந்த மாதிரி மீன் விற்க முடியாத மீனில் கருவாடு செய்கிற கருவாடுக்குனுமே மீன் எடுத்து செய்கிறதுக்கான வித்தியாசம் நிறையா இருக்கும். நம்ம வந்து எல்லாமே நம்ம மக்களுக்கு நல்ல கருவாடை கொடுக்கணும்னு சொல்கிறக்காண்டி நம்ம வந்துக்கிட்டு ஃபுல்லாக கடற்கரையிலேயே கருவாடுக்குன்னு தனியாக மீனை எடுத்து கருவாடு செய்கிறோம். இதனால் அந்த செய்முறையும் சரி சுவையும் சரி எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்ட எல்லாருமே நமக்கு வந்து நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் எங்களுக்கு சந்தோஷம். ரிப்பீட்டாக வாங்குறவங்க வந்து நிறைய பேர் நமக்கு இப்போ இந்த ஒரு வீடியோ போடுறல, இதை போடும்போது அவங்களுக்கு ஒரு மெசேஜோ இல்லை ஒரு வீடியோவோ போட்டோம்னு வைங்களேன், உடனே பார்த்துட்டு ஆர்டர் போடுவாங்க. அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு இந்த பொருள் காணவே செய்யாது. இந்த பாருங்க எப்படி இருக்கு இந்த மாதிரியா. அப்படியே போட்டுருண்ணா. அதே கொண்டு போட உள்ள கொண்டு போட வேணும், கொண்டு போட கொண்டு போயிடுவா தள்ளி போடு. வந்து நம்ம பாறை மீன் இப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருவோம். நீங்கள் வந்துக்கிட்டு இதை இப்படி சும்மா இப்படி எடுத்து இந்த இருக்கு பாருங்கள், 1 2 3 ஒரு 4 பீஸ், இந்த 4 பீஸை மட்டும் போட்டு நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா இது அப்படியே குழம்புல கரைஞ்சி ரொம்பவே அப்படி மாவு மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் இதை அப்படி புட்டி அப்படியே உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு நீங்கள் என்னைக்கு சமைக்கணுமோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்னைக்கெலாம் கறி தட்டுப்பாடு இருக்கோ அன்றைக்கெலாம் வீட்டில் சூப்பரான ஒரு சாப்பாடு இருக்குது. நன்றி. கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பர் போடுறோம், ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். நன்றி. பாறை மீன் இப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருவோம். நீங்கள் வந்துக்கிட்டு இதை இப்படி சும்மா இப்படி எடுத்து இந்த இருக்கு பாருங்கள், 1 2 3 ஒரு 4 பீஸ், இந்த 4 பீஸை மட்டும் போட்டு நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா இது அப்படியே குழம்புல கரைஞ்சி ரொம்பவே அப்படி மாவு மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் இதை அப்படி புட்டி அப்படியே உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு நீங்கள் என்னைக்கு சமைக்கணுமோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்னைக்கெலாம் கறி தட்டுப்பாடு இருக்கோ அன்றைக்கெலாம் வீட்டில் சூப்பரான ஒரு சாப்பாடு இருக்குது. நன்றி. கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பர் போடுறோம், ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.